அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூன்றாவது பிரிவு. திருச்சிற்றம்பலம். சிலர் முன்தேகம் உண்டென்பது உண்மையானால் அந்த தேகத்தில் நீ யார், உன் சரிதமெது சொல் என்கிறார்களே. அவர் கேள்விக்கு உத்தரம் என்ன என்றறிய வேண்டில் 70 வயதுள்ள ஒருவனை பார்த்து, உனக்கு 5 வயதில் உன் சரித்திரம் என்னவென்று கேட்டபோது, நேற்றைப் பொழுதில் நடந்த என் சரித்திரம் இன்றைப் பொழுதில் அவஸ்தையால் சொல்லத் தெரியாது விழிப்பேன் என்றால், என் 5 வயதின் சரித்திரத்தை எப்படி சொல்ல மாட்டுவேன், நீ எப்படி கேட்கக்கூடும் என்கின்றான். ஒரு பிறப்பில் நடந்த அவனது சரித்திரங்களையே அவஸ்தை பேதங்களால் அறிந்து சொல்ல மாட்டாமல் திகைப்புண்டாவதென்றால், முன்தேகத்தில் நடந்த சரித்திரங்களை அநேக அவஸ்தையில் திகைக்கின்ற நாம் எப்படி அறிந்து சொல்லக்கூடும் என்பதே உத்தரம் என்றறிய வேண்டும். ஜீவர்கள் முன்தேகத்திலே செய்த புண்ணிய பாவகர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி என்று அறிய வேண்டில், ஒரு சமுசாரி முன்குடித்தனம் செய்திருந்த வீட்டில் துன்மார்க்கர்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகியிருந்தானால், அந்த சமுசாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டுக்கு குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் அந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள். அதுபோல ஒரு ஜீவன் முன்குடியிருந்த தேகத்தில் பாவகர்மங்களை விரும்பி செய்திருந்தானால், அந்த ஜீவன் வேறொரு தேகத்திலும் வந்தபோது அந்த பாவகர்மங்கள் அந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேருமென்றும், புண்ணிய கர்மங்களும் இப்படியே என்றும் அறிய வேண்டும். முற்பிறப்பில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி, தாகம் முதலியவற்றால் துக்கப்பட செய்வது, கடவுள் தயவு வைத்து ஆகாரம் முதலியவை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கினைக்கு விரோதமாகாதோ என்கின்ற சிறிய கேள்விக்கு உத்தரம் எது என்று அறிய வேண்டில், அரசன் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து கால்களுக்கு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவகர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கிறான். அதுபோல கடவுள் தம் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கிற பாவிகளுக்கும் தம் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார். அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றவாளிகளை தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெறவொட்டாமல் உத்தியோகத்தினின்றும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருகின்ற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேறிடத்துக்கு வெளிப்படுத்துகின்றான். அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுகபோஜனம் முதலிய போகங்களையும் இழந்து ஊர்ப்புறங்களில் போய் ஆகாரம் முதலியவை குறித்து அலைந்து வருகின்றார்கள். அப்போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கின்றார்கள். அதை அரசன் கண்ட காலத்திலும் கேட்ட காலத்திலும் ஆகாரம் கொடுத்தவர்களை தயவுள்ள நல்ல சமுசாரி என்று சந்தோஷித்து மேலான நிலையில் வைத்து உபசரிக்கின்றான், அல்லது கோபிக்கவில்லை. அதுபோல கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தமது சக்தியால் அவர்கள் பெறத்தக்க இன்பங்களை பெறவொட்டாமல் தாம் கொடுத்த சௌக்கிய புவனபோகங்களை விடுவித்து அந்த ஜீவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தினின்றும் நீக்கி வேறொரு தேகத்தில் விடுகின்றார். அந்த ஜீவர்கள் சௌக்கிய போஜனம் முதலியவற்றையும் இழந்து வேறு வேறு இடங்களில் ஆகாரம் முதலியவை இல்லாமல் வருந்துகின்ற போது தயவுள்ளவர்கள் அந்த வருத்தத்தைக் கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுக்கின்றவர்களை நல்ல தயவுள்ளவர்கள் மேன்மேலும் சுகத்தை அடைய கடவர்கள் என்று சந்தோஷித்து மேல்நிலையில் வைத்து உபசரிப்பார், அல்லது கோபிக்க மாட்டார். ஆதலால் கடவுள் அருளாக்கினைக்கு ஜீவர்களிடத்தில் ஜீவர்கள் தயவு வைத்து உபசரிப்பதே சம்மதம் என்று உண்மையறிந்து சொல்லுவதே உத்தரம் என்று அறிய வேண்டும். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் இகலோக ஒழுக்கம் விளங்குகின்றது. இல்லையாகில் இகலோக ஒழுக்கம் எவ்வளவும் விளங்க மாட்டாது. ஜீவகாருண்யம் இல்லாதபோது அறிவும் அன்பும் தோன்றா. அவை தோன்றாதபோது கண்ணோட்டமும் ஒருமையும் உபகாரமும் விளங்கா. அவை விளங்காதபோது
வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம், பொறாமை முதலானவையால் தடைப்பட்டு அழிந்து போகும். பின்பு வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் மதத்தினால் தாமச ஒழுக்கங்களாகி மாறுபட்டு அழிந்து போகும். ஜீவகாருணிய ஒழுக்கம் சிறிதும் இல்லாத புலி, சிங்கம் முதலிய மிருகங்கள் வழங்குகின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை. ஜீவகாருண்யம் இல்லாத மனிதர்கள் வழங்கும் இடத்திலும் இகலோக ஒழுக்கமும் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும். பரலோக ஒழுக்கமும் ஜீவகாருண்யத்தால் வழங்குகின்றது. அது இல்லையாயின் பரலோக ஒழுக்கமும் வழங்கப்பட மாட்டாது. ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது. அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது. அது கைகூடாத போது முத்தி இன்பம் ஒருவரும் அடையவே மாட்டார்கள். அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாதென்று அறிய வேண்டும். ஜீவகாருணிய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் துஷ்டப் பிறவிகளே பெருகி தீய ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன. முன்தேகத்தில் ஜீவகாருண்யம் இல்லாத பாவஜீவர்கள் எல்லாம் அவரவர் பாவச் செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும், சிலர் சமுத்திரவாசிகளாகவும், சிலர் ஆரண்யவாசிகளாகவும், சிலர் புலி, கரடி, சிங்கம், யாளி, யானை, கடா, பன்றி, நாய், பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும், சிலர் காக்கை, கழுகு முதலிய பட்சி சண்டாளங்களாகவும், சிலர் பாம்பு, தேள் முதலிய துர்ஜந்துக்களாகவும், சிலர் முதலை, சுறா முதலிய கடின ஜந்துக்களாகவும், சிலர் எட்டி, கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள். ஆதலால் தீய ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் கடவுள் அருளைப் பெறுவதற்கு முக்கிய சாதனமாவதுமின்றி அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும், ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் ஆதலால் அந்த இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருணியத்திற்கு லட்சியம் எது என்று அறிய வேண்டில், ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களாயும் இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவுக்கறிவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றன என்றும், அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு போதகாரிய தேகங்களே உரிமையாகி இருக்கின்றன என்றும், அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைபடும் என்றும், அது மறையில் அருள் விளக்கம் வெளிப்படாதென்றும், வெளிப்படாத போது மூடம் உண்டாகும் என்றும், அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும், அது பற்றி அவசியம் பூதகாரிய தேகம் வேண்டும் என்றும், பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதற்காரணம் ஆதலால் அந்த மாயையின் விகற்பஜாலங்களாகிய பசி, கொலை, தாகம், பிணி, ஆபத்து, பயம், இன்மை, இச்சை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்றும், அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கர்ணேந்திரிய சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்துக் கொள்வதற்கு தக்க சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டதென்றும், அந்த சுதந்திரத்தைக் கொண்டு ஜீவர்களெல்லாம் தேகங்களிலிருந்த அபாயங்களை நீக்கி ஆன்ம லாபத்தைப் பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவார்கள் என்றும் மேற்குறித்த பசி, கொலை, தாகம், பிணி, ஆபத்து, பயம், இன்மை, இச்சை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க சுதந்திரம் உள்ள வருந்துகின்ற ஜீவர்கள் காருணியத்தால் நிவர்த்தி செய்விக்க வேண்டும் என்றும், அப்படி நிவர்த்தி செய்விப்பதில் பசியினாலும் கொலையினாலும் வரும் துன்பங்களை நிவர்த்தி செய்விப்பது தலைமையான காருண்யம் என்றும், அது தவிர மற்றவைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவது அபரஜீவ காருண்யம் என்றும், அது இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும் என்றும், பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது பரஜீவ காருண்யம் என்றும், அது இவ்வுலக இன்பம் எல்லாவற்றையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முத்தி இன்பத்தையும் அருளால் அடைவிக்கும் என்றும்,
அந்நிய ஜீவர்களுக்கு நேரிடுகின்ற மேற்குறித்த அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பதற்கு தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பம் அவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்க சுதந்திரத்தை அடையப்படுவதில்லை என்றும் தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவனபோக சுதந்திரங்களையும் இழந்து விடுவார்கள் என்றும் கடவுள் அருளால் விதிக்கப்பட்டிருக்கின்றபடியால் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க அறிவும் சுதந்திரமும் இல்லாத ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க அறிவும் சுதந்திரமும் உள்ளவர்கள் வஞ்சியாமல் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்திற்கு லட்சியம் என்று அறிய வேண்டும். பசி, கொலை, தாகம், பிணி, ஆபத்து, பயம், இன்மை, இச்சை என்பவைகளால் வரும் அபாயத்தை நிவர்த்தி செய்விப்பது ஜீவகாருண்யத்திற்கு லட்சியமாக இருக்கவும், இவ்விடத்து பசியினாலும் கொலையினாலும் வரும் அபாயங்களை மாத்திரம் நிவர்த்தி செய்விப்பது தலைப்பட்ட காருண்யம் என்று குறித்தது ஏன் என்று அறிய வேண்டில், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பரஜீவகாருண்யம் என்றும் அபரஜீவகாருண்யம் என்றும் இருவகையாம். அவற்றில் பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பரஜீவகாருண்யம், மற்றவை அபரஜீவகாருண்யம். ஆதலில் பரஜீவகாருண்யம் விசேஷமாக குறிக்கப்பட்டதென்று அறிய வேண்டும். அன்றியும் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவர்கள் தாகம் நீங்குவதற்கு தண்ணீர் கொடாமலிரார்கள். தண்ணீர் கொடுப்பது பிரயாசமும் அல்ல. தண்ணீர் ஏரி, குளம், கால்வாய் முதலிய இடங்களிலும் இருக்கின்றது. இதன் தொடர்ச்சி கூடிய விரைவில் வெளிப்படுமாறு இறைவன் திருவருள் புரிவாராக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.